फ्रेंड्स वेलकम टू गौरीश சமையலறை வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படினா ரவா கேசரி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்தறலாம். அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானதுக்கு அப்புறம் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். நெய் நல்லா சூடாய் வந்ததுக்கு அப்புறம் முந்திரி திராட்சை சேர்த்தி நல்லா பொரிச்சு எடுத்துறலாம். இப்போ பாருங்க முந்திரி திராட்சை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. வேற ஒரு தட்டுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சிட்டு அந்த நெய்யிலேயே நம்ம 150 கிராம் ரவையை சேர்த்தி வறுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் ரவை வந்து நமக்கு நல்ல மணம் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். ரவை எவ்வளோ வறுத்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டும் கிடைக்கும், சாஃப்ட்டும் கிடைக்கும். இப்போ பாருங்கள் ரவை நல்லா வறுத்தாச்சு. நான் வேற ஒரு தட்டுக்கு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதுலேயே நம்ம தண்ணி சேர்த்திடலாம். நான் 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்து வச்ச ரவையை இதில் சேர்த்தி நல்லா கிளறிக்கலாம். நம்ம எவ்வளோ கிளறி எடுக்கிறோமோ அவ்வளோ நம்ம டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள் ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம ரவையை எவ்வளோ வேக வச்சு எடுக்கிறோமோ அவ்வளோ கேசரி நமக்கு வந்து டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்திடலாம். நான் 1 கப் ரவைக்கு நான் 1.25 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் எப்படி சாஃப்டாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரவையை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துடும் அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம சாஃப்ட்டு கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பொரிச்சு வச்ச முந்திரி திராட்சைலாம் நம்ம சேர்த்திடலாம். இப்போ ஏலக்காய் தூள் ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் நான் சேர்த்திக்கிறேன். ஒரு நிமிஷம் நல்லா கலரிக்கலாம் நம்ம. இப்போ நான் டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்திக்கிறேன். நம்ம டியூட்டி ஃப்ரூட்டி எப்படி வீட்டில் செய்கிறதுங்கிற வீடியோ நான் ஐக்கானில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து அதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு அப்படியே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் நமக்கு மிகவும் சுவையான ரவா கேசரி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா மிகவும் சுவையான ரவா கேசரி ரெடி. எவ்வளோ சாஃப்டாக ஸ்வீட்டாக கிடச்சிருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.